அவர் தம் கிருபைகள் அளிக்க பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். எங்கு 2 அல்லது 3 பேர் தெய்வத்தின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கூடுகிறார்களோ அங்கு தேவன் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு இரட்சகர் இப்படியாய் சொல்கிறார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். Matthew 18:20 For where 2 or 3 are gathered together in my name, I am there in the midst of them. பாருங்கள், தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனோடு ஜெபிக்க, தேவனோடு பழகும் ஒரு பாக்கியத்தை அவருடைய இரத்தத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய இரத்தத்தில் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் போது அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஒரு வாக்கு அருளியிருக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் 2 பேர் அல்லது 3 பேர் கூடும்பொழுது அங்கு அவர் வந்து விடுகிறாராம். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம், இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, மற்றவர்களோடு ஜெப நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்கும் ஜெப வாழ்க்கை உண்டா? ஜெப குழுவோடு இணைந்து அல்லது குடும்பமாக ஜெபிக்க அல்லது தேவனுடைய திருச்சபையில் போய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம் உண்டா? தேவன் அந்த அனுபவத்தை நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு என்ற நாமத்தில் 2 பேர் கூடினாலே அங்கு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், வேதத்தை பார்க்கும் பொழுது தானியேலும் அவருடைய நண்பர்களும் இணைந்து ஜெபிக்கிறார்கள். பாபிலோன் மகா சாம்ராஜ்யமே தேவனுடைய வல்லமையை கண்டு கொள்கிறது. எஸ்தரும் மற்றும் தேவ ஜனங்களும் இணைந்து ஜெபிக்கிறார்கள். முழு அகஸ்வர ராஜாவின் சாம்ராஜ்யமே தேவனுடைய வல்லமையை கண்டு கொண்டது. ஆம், குழுவாக இணைந்து ஜெபிக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி பலத்த அற்புதங்கள் நடக்கிறது. ஆகவே இன்றைக்கும் கூட இயேசுவின் நாமத்திலே நாம் கூடி ஜெபம் பண்ணுவதில் மிகவும் கவனமாயிருப்போம். நமக்கு ஜெப நண்பர்கள் இல்லாவிட்டால் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்போம். தேவன் நமக்கு ஜெபிக்க நல்ல நண்பர்களை உண்டாக்குவார், ஜெப குழுக்களை கொடுப்பார், திருச்சபையில் போய் ஜெபிக்கும் பாக்கியத்தை கொடுப்பார். இன்றைக்கும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தனி ஜெபம் மாத்திரமல்ல, மற்றவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற, ஒரே மனமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை தாரும் என்று கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். சீடர்கள் ஒருமனப்பட்டு பெந்தேகோஸ்தே நாளென்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கு தேவனுடைய வல்லமை அவர்கள் அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தலைக்கீழாய் மாறி முழு உலகத்திற்கும் சாட்சிகளாய் மாறினார்களே. இன்றைக்கும் கூட இந்த கூட்டு ஜெபத்தில், குழு ஜெபத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இன்று எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நான் தனிமையிலே இருக்கிறேன், என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆட்கள் இல்லை என்று யாராவது உணர்வோடு இங்க இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஜெப நண்பரை ஏற்படுத்துங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட, அநேகரை வெளிச்சத்துக்கள் கொண்டு வர ஜெப குழுக்களை தாரும். ஆண்டவரே, குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, குழுவாக ஜெபிக்கும் போது, திருச்சபையில் ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நீர் நிச்சயமாய் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதன் நிமித்தம் உம்முடைய தூய ஆவியின் நிறைவையும் வல்லமையையும் வரங்களையும் பெற்று அநேகருக்கு எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.